பாசிச ஆட்சி வரக்கூடாது, உள்ளே நுழைய விட மாட்டோம். தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி தராத பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே விட மாட்டோம். தமிழகத்திற்கு நிதிநிலை அறிக்கையிலே நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் கூட ஒதுக்காத அந்த அரசிலே நிதி ஆயோக் கூட்டத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு நலனுக்காக வாதாடி போராடி நிதி பெற வேண்டிய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பாரத பிரதமரிடத்திலே முறையிடுவதற்கு அங்கே தன்மானம் இடம் கொடுக்கவில்லை, எங்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தன்மானமுள்ள முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தன் தந்தையினுடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக தன் தன்மானத்தை அடகு வைத்து விட்டாரா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். அவை நாணயத்திலே ஹிந்தி இருக்கிறது என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன தேச விரோத குற்றமா? ரயில் தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து ஹிந்தி ஒழிக என்று சொன்ன தலைவருக்கு ஹிந்தியிலே நாணயம் வெளியிடுகிறார்களே, அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு தெரியுமா என்று கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் அந்த நாணயத்தை பார்த்திருக்கிறாரா என்று அவர் கேட்கிறார்கள். நாங்கள் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்கிறார்கள், அந்த நாணயத்திலே ஹிந்தி மொழி இருக்கிறதா இல்லையா? தன் தந்தையாருக்கு இன்றைக்கு அவர்கள் புகழ் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ் இனத்தை இன்றைக்கு அடமான வைத்திருக்கிறார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாழ்நாள் அடிமையாக சாசனம் எழுதி கொடுத்திருக்கிறார்களே, இது நியாயமா என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். மூளை இருக்கிறதா என்று கேட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மூளை இருக்கிறதா என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் 1000 முறை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது உங்கள் கவனத்திற்கு வந்திருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய இப்போதைய கேள்வியாக இருக்கிறது. கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழக அரசு நடத்திய விழாதான். அழைப்புதல் எந்த இடத்திலும் மத்திய அரசினுடைய பெயர் இடம்பெறவில்லை. அழைப்புதலிலே என்ன சின்னம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அழைப்புதலில் அனைவரும் அழைத்தவர், அழைப்புதல் மூலமாக அனைவரையும் அழைத்தவர் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலர், மத்திய அரசினுடைய இல்லை. இது மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இது மத்திய அரசு விழா அல்ல என்று நேற்று இரவு அவர் அந்த நிகழ்ச்சிக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ராகுல் காந்தி அல்லது சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை அழைத்திருக்கலாமே உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்று சொன்னது ஒரு தேச துரோக குற்றம் அல்ல. அது மட்டுமல்ல, மாண்பு முதல்வர்கள் அம்மாவினுடைய மறைவுக்கு அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்தி இருக்கிறதா என்று ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுவதை போல பசுத்தோல் போத்திய புலியாக இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு நினைவிடம், அம்மா அவர்களுக்கு திருக்கோயில் கட்டுகிற தொண்டர்களை பெற்றிருக்கிற சாமானிய தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்களுக்கு கோயில் கட்டுகிற தொண்டர்கள், இதே மதுரையிலே அம்மா அவர்களுக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆசியினாலே அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவருக்கு திருக்கோயில் கட்டுகிற தொண்டர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். நீங்கள் வேண்டுமானால், உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால், மாண்பு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் மதுரைக்கு வருகிற போது எப்போது வேண்டுமானாலும் அம்மாவுடைய திருக்கோயிலுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். உங்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம். எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளரிடத்தில் அனுமதி பெற்று நாங்கள் அழைத்து செல்கிறோம். அம்மா அவர்களுக்கு எப்படி திருக்கோயிலுக்கு கட்டிய தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே அம்மா அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தவில்லை என்று நீங்கள் சொல்வது, இது எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது? இது சிரிப்பதா அழுவதா? சுயநினைவோடு தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாரா? அவங்க அப்பா விழாவை தவிர மற்ற விழாவெல்லாம் அவருக்கு நினைவில் இல்லையா, அல்லது நினைவுபடுத்த முடியவில்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை.